ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலான நாமத்தினாலே வாழ்த்துக்கள். அருமையானவர்களே, நீண்ட நாட்களுக்கு பின்பு மீண்டும் உங்களை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த புதிய மாதத்திலே உங்களை காண்பதிலே மிக்க சந்தோஷம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நீங்கள் அனைவரும் நலமாக இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ளே நம்புகிறேன். அருமையானவர்களே, இந்த நாளிலே நமக்கு வேத புத்தகத்தின் அடிப்படையில் இந்த மாதத்திலே தேவனாய் கர்த்தர் தாமே தந்திருக்கிற நல்ல ஒரு வேத வார்த்தை சகரியாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நாம் இவ்விதமாய் நாம் வாசிக்கின்றோம். அந்த 6ஆம் வசனத்தின் அடிப்படையிலே இந்த மாதத்திலே தேவன் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிற ஒரு காரியம் என்னன்னா, நான் பலப்படுத்தி ரட்சித்து உங்களை திரும்ப நிலைக்க பண்ணுவேன். நான் பலப்படுத்தி ரட்சித்து திரும்ப நிலைக்க பண்ணுவேன் என்று சொல்லி இந்த மாதத்திலே தேவனாய் கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அருமையானவர்களே, ஆண்டவர் இந்த மாதத்திலே உங்களை பலப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். ரட்சித்து அப்படின்னா உங்களை பல காரியங்களிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்கள் எந்த காரியத்திலே சோர்வாக, அசதியாக, பலவீனத்தோடு காணப்படுகிறீர்களோ அந்தந்த காரியங்களிலே உங்களை பலப்படுத்தவும், இந்த மாதத்திலே உங்களை எந்தெந்த காரியத்திலே நீங்கள் விடுதலைக்காக, ரட்சிப்புக்காக தவித்து கொண்டிருக்கிறீர்களோ அந்தந்த காரியத்திலே உங்களை விடுவிக்கவும் ஆண்டவர் தாமே உங்கள் மனமிறங்க வேண்டும் என்று விரும்புகிறார். அருமையானவர்களே, அது மாத்திரமல்ல, உங்களை இந்த மாதத்திலே நிலைக்க பண்ணுவேன் என்று சொல்லி வாக்கு பண்ணுகிறார். அருமையானவர்களே, நான் பலப்படுத்தி ரட்சித்து நிலைக்க பண்ணுவேன், திரும்பவும் நிலைக்க பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். அருமையானவர்களே, நீங்கள் எந்தெந்த காரியத்தில் நீங்கள் மனக்கவலையோடு பாரத்தோடு, ஐயோ நான் அந்த காரியத்தில் ஸ்டாண்ட் பண்ண முடியலையே, இந்த காரியத்தில் நினச்ச மாதிரி நடக்கலையே, இந்த காரியத்தில் நான் மிகவும் பலவீனப்பட்டு போய் காணப்படுகிறேனே, இந்த காரியத்தில் நான் ஒரு ஸ்டாண்டர்டாக நான் மாறலையே மற்றவங்கள மாதிரி அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் பாரத்தோடு இருந்து கொண்டிருக்கலாம். உங்களை ஆண்டவர் இந்த மாதத்திலே சொல்லுகிறார், நான் பலப்படுத்தி ரட்சித்து திரும்பவும் நிலைக்க பண்ணுவேன். எப்படி ஒரு காலத்திலே நீங்கள் தைரியமாய், திடமாய், ஆசீர்வாதமாய், உயர்வாய் வாழ்ந்தீர்களோ அதை போல இந்த மாதத்திலையும் தேவனாய் கர்த்தர் தாமே உங்களை பலப்படுத்தி ரட்சித்து சோத்திரம் உங்களை நிலைக்க பண்ண வேண்டும் என்று விரும்புகிறார். திரும்பவும் நிலைக்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். உங்களை ஒரு ஸ்டாண்டர்டாக மாற்றன்னு கர்த்தர் விரும்புகிறார். தொடர்ந்து தேவ சமூகத்தில் ஆண்டவரை நம்புங்க, அவரை விசுவாசிங்க, அவரை அதிகமாய் தேடுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலையும் பெரிய காரியங்களை செய்வார். காட் பிளஸ் யூ.